Hi friends, welcome to Subi Easy Craft. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டிலே வந்து நம்ம ஸ்லைம் எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து இந்த பொடி உப்பு இருக்குல்ல அது வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு கூட வந்து நம்ம வந்து ஏரியல் வந்து சோப்பு பொடி இருக்குல்ல அதில் வந்து ஏரியல் பொடியை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுவுமே நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நாம் வந்து இந்த ரெண்டையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு நம்ம பார்த்திங்கன்னா இதில் வந்து அதே ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சாதாரண தண்ணி தான், நம்ம குடிக்கிற தண்ணியை நம்ம வந்து 2 ஸ்பூன் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு அதையுமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதை இதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா இதில் வந்து க்ளூ தான் நம்ம ஊற்ற போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்ம பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் ஃபெவிகம் இருக்குல்ல அந்த எல்லோ கலர் கம், அந்த கம்மை தான் நான் வந்து எடுத்துக்க போகிறேன். அது வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்படி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் விழுந்தது. அதுக்கப்புறமாட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த மூடியை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையவே நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இவ்வளோக்கா நான் ஊற்றிட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து அந்த சால்ட்டும் அந்த சோப்பு பொடியும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இதை வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே அவ்வளோத்தையும் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாட்டு ஊற்றி வந்து நம்ம அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது அப்படியே நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு வரும். இப்போவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இப்போவுமே அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து பார்க்கும்போது நமக்கு வந்து கலருக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கலக்கிக்கலாம். கலக்கும்போது பார்த்திங்கன்னா அது நமக்கு நல்லா தெரிஞ்சு வர மாதிரி நமக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது கெட்டியாயிருச்சு. பார்த்திங்கன்னா கொஞ்சமே கெட்டியாயிருச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் வந்து அந்த தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த நம்ம வந்து உப்பும் அந்த வந்து சோப்பு பொடியும் போட்டு வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி இன்னும் கொஞ்சமே நான் ஊற்றிட்டேன். ஊற்றினதும் பார்த்திங்கன்னா டக்குன்னு அது வந்து தனித்தனியாக வந்துருச்சு. நமக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு. தண்ணி தனியாக போயிடுச்சு. அந்த வந்து ஸ்லைம் மாதிரி தனியாக நமக்கு வந்து கிடச்சிருச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தனித்தனியாக அது வந்துருச்சு. இனிமேல் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம வந்து இனி வந்து அதை வந்து நம்ம வந்து எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து ஸ்லைம் மாதிரி அது தனியாக வந்து கிடச்சிருச்சு. தண்ணி தனியாக வந்துருச்சு. இந்த ஸ்லைம் மாதிரி நமக்கு இப்போ கிடச்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடையில் வந்து வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்லைம் வந்து கண்டிப்பாக வராது. நம்ம வந்து அது இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து வீட்டில் வச்சு சும்மா விளையாடுறதுக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணி விளையாடலாம். அதுவும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் எடுத்து வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியெல்லாம் கீழே வடிகிற மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் தனியாக இருக்குது. கையில் வந்து அந்த ஸ்லைம் மாதிரி நமக்கு வந்து தனியாக கிடச்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து அதை நல்லா வந்து அதை வந்து தண்ணியெல்லாம் போகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லைமில் நம்ம கை வச்சு எப்படி விளையாடுவோம் அதே மாதிரி விளையாண்டு பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. இந்த மெத்தடும் பரவாயில்ல. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராகிட்டு நமக்கு வந்து ஒரு ஸ்லைம் நமக்கு கிடச்சிருச்சு. ஹோம்மேடாட்டு நம்ம வந்து ஸ்லைம் வந்து வீட்டிலேயே செஞ்சு பார்த்து நம்ம விளையாடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து கிவ்அவே போயிட்டுருக்கு. நவம்பர் 25லேருந்து டிசம்பர் 25 வரைக்கும் நம்ம சேனலில் கிவ்அவே தான். நீங்கள் வந்து நான் டெய்லி போடுற வீடியோவுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு தெரியும். அதே மாதிரி நான் ஒரு 10 கொஸ்டின் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். அது எந்த வீடியோனாலும் எப்போனாலும் நான் கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஒரு லிங்க் கொடுப்பேன், அதையும் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் தான் நான் வந்து நம்ம கிவ்அவேயோட 2வது கொஸ்டினை நான் இப்போ கேட்க போகிறேன். அது என்ன கொஸ்டின் அப்படின்னா தன் வாழ்நாளில் தண்ணீர் அருந்தாத விலங்கு எது அப்படின்ட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து இன்றைக்கே நீங்கள் வந்து மெயிலில் சென்ட் பண்ணாலும் சரி, இல்லைனா எழுதி வச்சு மொத்தமாக அனுப்பினாலும் சரி. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிடுங்க. நீங்கள் எவ்வளோ எடுத்துனாலும் ஷேர் பண்ணுங்கள். அதை வந்து நான் எல்லாத்தையுமே தான் நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.